வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி MTS 2025ல கேட்ட ஸ்பெல்லிங்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஓகேவா? ஏற்கனவே ஒரு 2 வீடியோ ஸ்பெல்லிங்ஸ்ல பார்த்துட்டோம். இந்த MTS பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் அதிகமாவே கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. மொத்தம் 35 ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸே 100+ இருந்துச்சு. ஒரு ஷிஃப்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்டிருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் அதிகமா வெயிட்டேஜ் இருந்துச்சு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, இப்ப பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி MTS ஓட மத்த வெக்காபுலரி, அதாவது சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே நான் ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு 2 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்றதை பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இது எஸ்எஸ்சி MTS மட்டும் இல்ல, எஸ்எஸ்சியோட எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே, CGL, CHSL, CPO, GD, எந்த எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியோட ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறது பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல ஒரு 40 கொஸ்டின் பாக்குறோம்னா 40க்கு நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி எவ்வளவு கரெக்டா போட்டிருக்கீங்கன்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன் 4 ஒண்ணே தான் கரெக்டான ஸ்பெல்லிங். அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. மில்லியனர், மில்லியனர் தான் டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங்ல கொடுத்திருக்காங்க. மில்லியனர் பொறுத்த வரைக்கும் மில்லி, ஃபர்ஸ்ட் என்னது மில்லி, MILLI, மில்லி. அப்புறம் இனார் அப்படின்னு மில்லியோனர், NIR, NAIR வரும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க டபுள் N இருக்கு, இது தப்பு. ஓகே, இதுல சிங்கிள் L தான் இருக்கு, அது தப்பு. இங்க டபுள் L இருக்கு, ஒரு N இருக்கு. ஓகே தான். அதே மாதிரி NAIR வரணும், NAIR, பர்ஃபெக்ட். இங்க NAR, நார்ன்ற மாதிரி இருக்க, வராது. மில்லியனர். சரியா? சோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். இந்த பேட்டர்ன் ரொம்ப ரிப்பீட்டட். இது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலது வந்து டபுளா நிறைய வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்கமடேஷன். அக்கமடேஷன் அப்படின்னா டபுள் C வரும், அதுக்கப்புறம் டபுள் M வரும். இது வந்து டபுள், அதாவது டபுள் C டபுள் Mன்னு வருது. கரெக்டா? அதே மாதிரிதான் கமிட்டிங்கிற வார்த்தை. கமிட்டி பொறுத்த வரைக்கும் டபுள் M இருக்கும், டபுள் T இருக்கும், டபுள் E இருக்கும். சரி, அப்ப 2M 2T 2Eன்னு இருக்கும். இந்த மாதிரி டபுளா வர்றது வந்து ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நிறைய ரிப்பீட் ஆகும் எஸ்எஸ்சில. சேம் அதே மாதிரி ஒரு இடத்துல டபுள் ஆகும், ஒரு இடத்துல டபுள் ஆகும், ஒரு இடத்துல சிங்கிள் ஆகும் கேட்பாங்க. இந்த பேட்டர்னுமே இம்பார்ட்டன்ட். இதுவுமே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சில இந்த டபுள் சிங்கிள் ரிப்பீட் ஆகுற அந்த வேர்ட்ஸ், சென்டர்ல இருக்கிற ஏதோ ஒரு லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து எஸ்எஸ்சியோட ரொம்ப ஃபேவரேட் பேட்டர்ன். நிறைய தடவை கேட்பாங்க. இந்த டபுள் சிங்கிள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நெசசரி அப்படிங்கிறது வரும். அது போக ஒகேஷன் வரும். ஒகேஷன் சொல்லும்போது டபுள் C வரும், ஆனா சிங்கிள் S தான் வரும். புரியுதா? இந்த மாதிரி இருக்கும். ஒரு இது டபுளாவும் ஒரு இது சிங்கிளாவும் இருக்கும். இந்த பேட்டர்னும் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ எது டபுளா இருக்கு, எது சிங்கிள், டபுள் சிங்கிளா இருக்கு, இது வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். அதுல உள்ள ஒரு பேட்டர்ன் தான் இந்த மில்லியனர் அப்படிங்கிறது. மில்லியனர் பொறுத்த வரைக்கும் டபுள் L வரும், ஆனா சிங்கிள் N தான் வரும். ஸோ ஒரு இது டபுளா வரும், ஒரு இது சிங்கிளா வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மில்லியனருக்கு டபுள் N இருக்கனால எலிமினேட் பண்ணிடலாம், ஒரு L இருக்கனால எலிமினேட் பண்ணலாம். இப்படி பார்த்தாலே நமக்கு மேக்ஸிமம் கிடைச்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளது Lங்கிறது டபுள், Nங்கிறது சிங்கிள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. இதே மாதிரி மில்லியனர் மாதிரி மில்லியனம் அப்படிங்கறதும் கேட்டிருக்காங்க. இதே பேட்டர்ன் தான் மில்லியனம். சரியா? அது கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? 75th கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல பாருங்க. The office was full of psychopaths eager to flatter the boss. இதுல psychopath ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஆப்ஷன்ஸை பார்த்தாலும் அதே தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒருவேளை இது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, கொஸ்டின்லேயே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட், ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு போடலாம். ஆனா இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், மாத்தி தான் ஆகணும், ஏன்னா தப்பா இருக்கு. ஸோ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இந்த 3 இடத்துல எது கரெக்டான ஸ்பெல்லிங்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஸ்பெல்லிங் தெரியாட்டி கூட இது கண்டிப்பா கிடையாதுன்னு போட்டுலாம். ஏன்னா PAHNTS இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு பார்க்கும்போதே தப்புன்றது பச்சையா தெரியுது. ஸோ இதை எலிமினேட் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க. இது ரெண்டுலயுமே என்ன டிஃபரன்ஸ் காட்டுறாங்கன்னா பேன்ஸ் தான். இங்க PANTS, இங்க PHANTSன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப என்ன வரும்? PHANTS தான் கரெக்ட். சைக்கோபான்ஸ். சாதா பேண்ட் கிடையாது, பேன்ஸ்னு வரும். சைக்கோபான்ஸ். ஓகே, அப்போ SYCOPHANTS இதுதான் கரெக்ட். அண்ட் இதோட மீனிங்கும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைக்கோபான்ஸ் அப்படின்னு சொன்னாலே மத்தவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுதுன்னு ஜாலரா அடிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். நமக்கு கொஞ்சம் மேல இருக்கிறவங்க, ஆஃபீஸ்ல நமக்கு மேல இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட நமக்கு சில ஹெல்ப் தேவைப்படலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஃபேவரா பேசுறது, அவங்கள புகழ்ந்து பேசுறது, இதெல்லாமே. ஆனா அதுல சின்சியாரிட்டி இருக்காது. சும்மா பேசுறத நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்கோபான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நிறைய பேருக்கு இந்த சைக்கோ அப்படின்னு வாசிக்கும் போது சைக்கோன்னு இருக்கு. சில இடத்துல PHYS இதையுமே சைக்கோன்னு சொல்லுவாங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். SY அப்படிங்கறதுதான் நமக்கு கரெக்ட். சரியா? அடுத்து பார்க்கலாம். 76 பாருங்க. The project faced delays due to bureaucratic hurdles.
lack of coordination and the inconsistent approach of the contractors. இது ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆப்ஷன்ல ஒன்னோட ஸ்பெல்லிங் மட்டும் தப்பா இருக்கு, 3 கரெக்ட், 3 கரெக்ட், 1 தான் தப்பு. அந்த 1 என்னது மிஸ்பெல்ட் வேர்ட் தான் கேக்குறாங்க. சரியா, இல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுல கொடுத்துருக்கணும். சூஸ் த கரெக்ட் மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன். சரியா, சோ ஸ்ட்ரைட்டா இந்த சென்டென்ஸ் விட்டுருங்க, ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ஸ் போயிடலாம். எது தப்பான ஸ்பெல்லிங் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பியூரோக்ராட்டிக். இந்த பியூரோக்ராட்டிக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூரோக்ரசின்னு கேட்பாங்க, பியூரோக்ராட்டிக்னு கேட்பாங்க. இது எஸ்எஸ்சியோட ஃபேவரட், தெரிஞ்சுக்கோங்க. REAU இது கரெக்ட். சரியா, இததான் மாத்திட்டே இருப்பாங்க, AEUன்னு போடுவாங்க, இப்படி மாத்திட்டு இருப்பாங்க. சோ இது வந்து மக்க பண்ணிக்கோங்க. BUREAUCRATIC இது கரெக்டான ஸ்பெல்லிங். அது பாருங்க இன்கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை கன்சிஸ்டன்ட் தான் சொல்லுவோம், ஆண்ட்னு சொல்ல மாட்டோம். இந்த பேட்டர்ன் இம்பார்ட்டன்ட். ANT வச்சு வர்றது, ENT வச்சு முடியறது, அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே இதை வந்து ஈஸியா நம்மளால தூக்க முடியும். கன்சிஸ்டன்டா படிங்க, கன்சிஸ்டன்ட் தான் சொல்லுவோம், கன்சிஸ்டன்ட் கிடையாது. சரியா, என்ட் தான் கரெக்ட். சரியா, இப்போ இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். அடுத்து பாருங்க அப்ரோச் கரெக்டா இருக்கு, கான்ட்ராக்டர்ஸ் கரெக்டா இருக்கு. தப்பான ஸ்பெல்லிங் இன்கன்சிஸ்டன்ட். கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ENT வச்சு முடிச்சிருக்கோம். சரியா, அடுத்து பார்க்கலாமா. 77 பாருங்க, சூஸ் த மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த அதே பேட்டர்ன் தான், பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கன்ஃபஷன், டைமென்ஷன், ப்ரிசிஷன், அப்ரேஷன் எல்லாமே ஷன்னு முடியுது. கரெக்டா, இந்த மாதிரி தான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ண கொடுப்பாங்க. பட் இது கன்ஃபஷன் ஓகே, டைமென்ஷன் ஓகே, ப்ரிசிஷன் ஓகே. ஆனா அபர்ஷன் வராது, அபர்ஷன் TION வரும், அபரேஷன் வரும். அது அபர்ஷன் சொல்ல மாட்டோம், அபரேஷன். அது ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா முடிஞ்சிருக்கும். இந்த வேர்ட் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அபரேஷன் இந்த வாசிக்கும் போதே அபரேஷன் சொல்லுவோம். அப்போ ரேஷன்ற ஸ்பெல்லிங் வரும். சரியா, நிறைய வேர்ட்ஸ் வந்து நேஷன் வச்சு முடியும். ஓகே, இது ரேஷன், ATION தான் கரெக்ட். சரியா, ரேஷன் கரெக்டா இருக்கும். இங்க SION கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டாங்கன்னா RRATION. மற்ற ஸ்பெல்லிங்ஸும் படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு. கன்ஃபஷனுக்கு SS இருக்கு, பாத்துக்கோங்க. டைமென்ஷன், ப்ரிசிஷன். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 78 பாருங்க, சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸை கொஞ்சம் மேலோட்டமா பார்க்கும்போது கான்சியஸ் அப்படிங்கிறது தெரியுது. கரெக்டா, சோ நம்ம கிட்ட ஒரு ரஃப் ஷீட் இருக்கும், பென் இருக்கும், சைட்ல எழுதி வச்சிடலாம். நமக்கு தெரிஞ்ச கான்சியஸ் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைன்னா ஒரு 2 ஆப்ஷன்ல சம்டைம்ஸ் டவுட் வரலாம், நம்ம எழுதி வச்சிடலாம். கான்சியஸ், CON, கான்சியஸ், SCIOUS, கான்சியஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 1. இதுல S மிஸ் ஆகுது, இதுல C மிஸ் ஆகுது, இதுல SC ரெண்டுமே மிஸ் ஆகுது. சோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1, கான்சியஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 79 he remained nonchalant even when chaos erupted around him as if nothing could shake his calm. இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போதே இந்த ஸ்பெல்லிங் தப்பு அப்படிங்கிறது தெரியுது. சோ கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. சோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வராது, இது தப்பு. கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் தேவை, அது என்னன்றதான் பார்க்கணும். நான் சேலண்ட் அப்படின்னு வரும், நான் கரெக்ட். சேலண்ட் அப்படின்னா CHA, சேலண்ட், சாலண்ட் ரெண்டா கூட பிரிச்சு படிச்சுக்கோங்க. சாலண்ட். ஓகேவா, அந்த ஸ்பெல்லிங்ஸ்ல எல்லாம் வந்து சிலபிள் வச்சு சில பேர் படிப்பாங்க, சிலபிள் வச்சு படிப்பாங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் அது ரொம்ப கை கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலபிள் வச்சு படிச்சீங்கன்னா அந்த மாதிரி பிரிச்சு படிப்பாங்களா, பை சிலபிள், ட்ரை சிலபிள்னு பிரிச்சு படிப்பாங்க. அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, ஒரு வார்த்தைக்கு ஏற்றபடி அது இருக்கும். ஸோ சிலதெல்லாம் அப்படி படிக்க முடியும்னா நீங்க அப்படி படிச்சுக்கலாம். சரியா, நான் சேலண்ட். அது எங்க இருக்குன்னு பாருங்க. சேலண்ட் இல்லையா, சா அப்படிங்கிறது தான் வரணும். அதே மாதிரி லண்ட் தான் வரணும். ஓகே, லெண்ட் கிடையாது. ஸோ நான் சேலண்ட், ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா. 80 பாருங்க, சூஸ் த ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த சென்டென்ஸ் அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு. ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ஸ் போயிட்டு எது தப்புன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸ்பர்ட்ஸ், கரெக்டா இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம், கரெக்ட் இது ஸ்பெல்லிங். அடுத்து பாருங்க சொனோட்டிக். டிக், இது வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. டிக் அப்படின்னா TIC தான். இப்போ இது உங்களுக்கு தெரியலனா கூட இதே பேட்டர்ன்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிளாஸ்டிக், இப்படி போட்டாலும் பிளாஸ்டிக் தான் வாசிக்க போறோம். கரெக்டா, டிக், TICK, இந்த டிக் அது கரெக்டா. இப்படி போட்டாலும் பிளாஸ்டிக் தான். ஆனா நம்ம பிளாஸ்டிக் என்னன்னு சொல்லுவோம், TIC தான் சொல்லுவோம். இது நமக்கு தெரியும், சின்ன சின்ன வேர்ட்ஸ் நமக்கு தெரியும். சோ என்ன பண்ணலாம், இந்த ஸ்பெல்லிங்ஸ்க்கு நம்ம எப்படி சிலபிள் ஒரு பேட்டர்ன் மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி இதே பேட்டர்ன்ல இருக்க வார்த்தையை பார்க்கலாம். டிக் வச்சு முடியற மாதிரி பட்ட வேர்ட்ஸ் பார்க்கலாம். சரியா, அப்போ இதுல டவுட் இருந்துச்சுன்னா இதுல முடியல இல்லையா, TIC அதுதான் கரெக்டா இருக்கு. அப்ப அதே மாதிரி அதே பேட்டர்ன்றது தெரிஞ்சு இது தப்புன்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும். டவுட் இருக்குன்ற பட்சத்துல மற்ற ஆப்ஷன்ஸும் பாத்துக்கலாம். சரியா, மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. பேண்டமிக் கரெக்ட், எண்டமிக், பேண்டமிக் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ இது கரெக்ட். டிரான்ஸ்மிட்டட், டபுள் T கண்டிப்பா வரும். டிரான்ஸ்மிட்டட் கரெக்ட். சோ
இதுதான் தப்பு. இந்த இடத்துல கே மட்டும் நமக்கு வராது. அண்ட் இந்த பேட்டர்ன் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. TICKன்னு போட்டு இதை வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி TIKன்னு வச்சு முடியும். பட் TIC தான் கரெக்டா இருக்கும். TIKன்னு மற்ற ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதை எலிமினேட் பண்ணிடலாம். TICKன்னு கொடுத்துருப்பாங்க, அதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்படியே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? சோ இங்க கரெக்ட் ஆன்சர், சோ நோ டிக். அடுத்து பார்க்கலாம். 81 பாருங்க. சூஸ் த மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரெடிக்டபிள், வேல்யூபிள், சோஷியபிள், கம்பேட்டபிள். இது நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏபிள் வர்சஸ் ஐபிள், இந்த ரெண்டுக்கும் நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லியிருப்பேன். பார்ட் 2 பார்த்திருந்தீங்கன்னா இது ஈஸியா உங்களால போட முடியும். பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எதெல்லாம் வந்து ஏபிள் வச்சு முடியும், எதெல்லாம் ஐபிள் வச்சு முடியும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்ப நான் ஒரு தடவை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏபிள்னு சொல்லும் போது எப்போல்லாம் இந்த ஏபிள் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா, அத இந்த ஏபிள் போடாமலே அது ஒரு வார்த்தையா இருக்கும். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ப்ரெடிக்டபிள்னு சொல்றோம்னா ஏபிள் இங்க இருக்கு, அந்த ஏபிள விட்டுட்டீங்கன்னா ப்ரெடிக்ட்ன்ற வார்த்தை இருக்கும். சோ இத தனியா பாத்தீங்கன்னா ஏபிள விட்டு பார்த்தாலுமே அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். கரெக்டா? இப்படிதான் இருக்கும் இந்த ஏபிள். சரியா? இப்போ இதுல பாருங்க, ஏபிள தூக்கிருங்க, ப்ரெடிக்ட்ன்னு இருக்கு, இது ஒரு மீனிங் தருது. கரெக்டா? அதே மாதிரி வேல்யூபிள், இதுல ஏபிள விட்டுருங்க, வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேல்யூ, இந்த வேல்யூ ஒருத்தங்களுக்கு வேல்யூ இருக்கு, வேல்யூங்கிறது ஒரு மீனிங். கரெக்டா? சோ இதுவுமே கரெக்ட் தான். அப்புறம் சோஷியபிள், இதுல சோஷியல் அப்படிங்கறது வந்துடும் பிளஸ் ஏபிள். இது ரெண்டும் சேரும் போது என்ன ஆயிடும், எல்க்கு பதிலா அப்படி சேர்ந்து வந்துடும், ஏஎல்க்கு பதிலா ஸ்ட்ரைட்டா வந்துருது. பட் இதோட மீனிங் சோஷியல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. சொசைட்டி கூட நல்லா பழகுறது சோஷியல். ஆனா கம்பேட் அப்படிங்கிறது வராது. கம்பேட்டிபிள்னு வரணும், கம்பேட்டிபிள். சோ கரெக்ட் ஆன்சர் இதுதான். மேக்ஸிமம் இந்த क्वेश्चन எப்படி ஏபிள்க்கும் ஐபிஎல் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸே மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். இதை தனியா பார்த்தாலும் ஒரு வார்த்தை வரணும். 99% அது ஒரு வார்த்தையா இருக்கணும். ரேர் கேஸ் இருக்கும், எக்ஸப்ஷனும் கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றது 99% வந்து ஏபிளுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஆனா ஐபிளுக்கு அந்த மாதிரி இருக்காது. சரியா? இதுலயுமே காம்பேக்ட் கிடையாது. இப்போ PACTனா அது ஒரு மீனிங் இருக்கு, காம்பேக்ட்னு பார்க்கும்போது அது ஒரு மீனிங் கிடையாது, ஐபிள் தான் நமக்கு வரணும். சரியா? சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. லாஸ்ட் வீடியோ கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஏபிள் ஐபிஎல்க்கு நிறைய பார்த்தோம். அடுத்து பார்க்கலாம். 82 பாருங்க. சூஸ் a correctly spelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. லீனியேஜ், மேலோட்டமா பார்க்கும்போது லீனியேஜ்னு தெரிஞ்சுச்சா? லீனியேஜ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டா பிரிங்க. லைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும், ஏஜ் அப்படிங்கிறது வரும். லீனியேஜ்னு வாசிப்போம், லைன் பிளஸ் ஏஜ். இது எங்க இருக்குன்னு பாருங்க, லைன் பிளஸ் ஏஜ் இந்த ஆப்ஷன் 4. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 83 பாருங்க. phlegmatic soldier stood calm even in the middle of the battlefield chaos. இந்த வார்த்தை தான் phlegmatic அப்படினாலே ஒரு பர்சனா சொல்லுவாங்க, ரொம்ப காமா எமோஷன்ஸ் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அதான் phlegmatic அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்டிகல்னு சொல்லுவாங்க. இது ஒரு சினானிமா கூட SSC ல கேட்டிருக்காங்க. சோ இது வந்து சினானிமாவும் படிச்சுக்கோங்க. சரியா? phlegmatic அப்படிங்கும்போது இதுக்கு ஸ்பெல்லிங் क्वेश्चनல தப்பா இருக்கு. சோ நோ ரிப்ளேஸ்மென்ட் ரிக்வயர்ட் வராது, ரீப்ளேஸ்மென்ட் தேவை. இது எப்படி மாத்தணும் அப்படின்றது பாப்போம். PHLEGM. ஓகே, இது வரைக்கும் கரெக்ட். அப்புறம் ஆட்டிக், மேட்டிக் இல்ல ஆட்டிக், phlegmatic அப்படி முடிச்சிடும். சரியா? அப்ப இங்க ME இருக்கு, MI இருக்கு, இது வராது, மேட்டிக் அப்படிங்கறது தான் கரெக்ட். சோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 84 பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இதுவும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுவும் நம்ம பார்த்துட்டோம். என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒன்னு சிங்கிளா வரும், ஒன்னு டபுளா வரும் அப்படின்ட்டு. சில பேட்டர்ன் இருக்கும் டபுளா வரும், இந்த அக்கமடேஷன் கமிட்டி மாதிரி. சிலது இருக்கும் ஒன்னு சிங்கிளா இருக்கும், ஒன்னு டபுளா இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த நெசசரி பொறுத்த வரைக்கும் 1C2S, 1C2S தான் நெசசரிக்கு. அதாவது NE. இதுலதான் நமக்கு டவுட் வரும். நெசசரி ஸ்பெல்லிங் தெரிஞ்சிரும், டபுள் சியா டபுளா சிங்கிளான்னு தான் டவுட் வரும். 1C, ஒரு C தான் வரும். அதுக்கப்புறம் S பாத்தீங்கன்னா டபுள் வரும். சோ நெசசரி NECESSARY எங்க இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே சிங்கிள், விட்டுலாம். இது ஒரு C டபுள் S கரெக்ட். இங்க டபுளா இருக்கு, விட்டுலாம். இங்க டபுள் C இருக்கு, விட்டுலாம். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 85 பாருங்க. ஒவ்வொரு क्वेश्चनமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. The soldier was known by the sobriquet Iron Hand among his comrades. sobriquet இந்த இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பார்ட் 1ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். sobriquet அப்படின்னா இங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறது பாருங்க தப்பு. QUET எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 1 sobriquet. சரியா? சிலதுல வந்து ETT வச்சு முடியறதும் சில பேட்டர்ன் உண்டு, அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து QUET, இதுதான் கரெக்ட். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம். 86 பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சூஸ் தி ஆப்ஷன் வித் மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ட்ரிபுனல், பிரீச்சிங், இல்லீகலி, சப்ரஸிங்.
பாருங்க ட்ரிபுனல் கரெக்ட், ட்ரிபுனல் கரெக்ட், பிரீச்சிங்கும் கரெக்ட், ரீச்சிங் மாதிரி பிரீச்சிங் அப்படின்றதும் கரெக்ட், பிரேக் பண்றது ரூல்ஸை பிரேக் பண்றது பிரீச்சிங்னு சொல்லுவாங்க, ஸ்பெல்லிங் கரெக்ட். அப்புறம் பாருங்க இல்லீகலி, இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த இல் அப்படின்னு போட்டுருவோம், அப்புறம் லீகல், லீகல், அப்புறம் லீ, அப்போ அதுக்கு தனியா ஒரு லீ, சோ எல் ஒய்ன்னு வந்துரும். சரியா, இல்லீகலி மூணா பிரிங்க, பிரிக்கும் போது லீக்கு ஒரு தனி எல், லீகல்ல வச்சு முடியறதுக்கு ஒரு எல், சோ டபுள் எல் நமக்கு வந்திருக்கணும். சோ ஆன்சர் தப்பா இருக்க ஸ்பெல்லிங் ஆப்ஷன் 3. சப்ரஸிங் கரெக்ட் தான், சப்ரஸிங். ஓகே, பிரிச்சு பார்த்தாலும் கரெக்டா தான் இருக்கு. இந்த பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த பேட்டர்ன்ல கேட்டுட்டே இருப்பாங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம கூட ஒண்ணு பார்த்திருப்போம், ஃபில்ஃபில்ங்கிற வார்த்தை பார்த்தோம். ஃபில்ஃபில்க்கு நமக்கு ஒரு டபுள் எல்லாம் சிங்கிள் எல்லாம் தெரியாது, ஃபில் அப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி ஸ்கில்ஃபுல்ங்கிற வார்த்தை கேட்பாங்க. ஸ்கில்லுக்கு டபுள் எல், அது ஆல்ரெடி ஸ்கில் அப்படின்னு சொன்னாலே டபுள் எல் வரும், ஸ்கில்ஃபுல். சரியா, இந்த ஸ்கில்ஃபுல்லுக்கு ஒரே ஒரு எல் தான் வந்திருக்கும். சரியா, அப்ப ஃபில் அப்படின்னு வந்தா டபுள் எல்லும், ஃபுல் வந்துச்சுன்னா FUL தான் வரும். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்கில்ஃபுல்க்கு சென்டர்ல டபுள் எல் வரும், ஃபுல்னு சொல்லும் போது ஒரு சிங்கிள் எல் தான் வரும். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க, சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 87 பாருங்க. சூஸ் த மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, இன்னோவேஷன், இன்வென்ஷன், சஸ்பென்ஷன், ரெவலேஷன். ஓகே, எல்லாம் பார்க்கும்போதே ஈஸியா போடலாம். சஸ்பென்ஷன் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே எப்படி பண்ணுவோம், உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சஸ்பென்ஷன்ல இருக்கீங்களா, சஸ்பென்ஷன்ல இருக்கீங்களான்னு தான் கேட்போம். கரெக்டா, ஷன், அப்போ SION தான் வந்திருக்கும். இங்க TION கொடுத்திருக்காங்க, அது தப்பு. இதெல்லாம் நம்ம நார்மலா நம்ம யூஸ் பண்றதுதான், இது பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுன்சியேஷனை திருப்பி ஒரு 2 மூணு ஞாபகப்படுத்தி பார்த்துட்டாலே சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு தான் சொல்லுவோம். அப்ப அதை வச்சு ஞாபகப்படுத்திக்கலாம். தப்பான ஸ்பெல்லிங் ஆப்ஷன் 3. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க கரெக்ட். இன்னோவேஷன் கரெக்ட் தான், இன்வென்ஷன் கரெக்ட் தான், ரிவீல்ற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ரெவலேஷன் இதுவுமே கரெக்ட் தான். சரியா, சோ இந்த TION SIONல டவுட், இந்த பேட்டர்னும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ANT கேட்பாங்க, ENT கேட்பாங்க, வர்சஸ் இந்த ரெண்டும் நம்ம பார்க்கணும். சாரி, ANT ENT இது கேட்பாங்க, அதே மாதிரி SION TION கேட்பாங்க, அதே மாதிரி ENCE ANCE கேட்பாங்க. அப்போ அந்த டபுள் சிங்கிள் வரும் இல்லையா, ஒரு C 2 S இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் SSCயோட ரிப்பீட்டட் பேட்டர்ன். சரியா, ஸோ அதே மாதிரி தான் இந்த TION SION. TION அப்படிங்கும்போது ஆக்ஷன், எஜுகேஷன், இன்ஃபார்மேஷன், ஸ்டேஷன், அட்டென்ஷன் இந்த மாதிரி வரும். இதே SION அப்படின்னு சொல்லும்போது இதுல என்னெல்லாம் வரும்னா டிசிஷன், டிவிஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பென்ஷன், டென்ஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. SSC வந்து சூப்பர்விஷன் அப்படிங்கிற வார்த்தையும் கேட்டிருக்காங்க, கேன்சலேஷன்ற வார்த்தையும் கேட்டிருக்காங்க. சரியா, அதெல்லாம் TION. சூப்பர்விஷன் போது SION. நார்மலா நமக்கு தெரிஞ்சதுதான், பட் ஜஸ்ட் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 88 பாருங்க. சூஸ் அ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன்ஸ். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குறாங்க. இது அந்த டபுள் சிங்கிள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இதுல வந்து என்னன்னா அக்யூரன்ஸ், அக்யூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டபுள் வரும். சரியா, 2 C வரும், 2 R வரும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரிக். சில இந்த மாதிரி என்னென்ன வார்த்தைக்கெல்லாம் ரெண்டுமே டபுள் வரும், இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு அதை லிஸ்ட் பண்ணி வைங்க, ரிப்பீட்டடா கேட்டது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பேன், கமிட்டின்னு பார்த்தோம். கமிட்டி பொறுத்த வரைக்கும் 2 M வரும், 2 T வரும், 2 E வரும். இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கமிட்டின்னு சொல்லும் போது ஒரே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, குரூப் இருக்கும். 2 பேருக்கு மேல இல்ல 2 பேராவது இருக்கணும். ஒருத்தர் வந்து கமிட்டில இருக்க மாட்டாங்க, சோ 2 பேரா இருக்கணும். அதை வச்சு எல்லாமே 2 மாதிரி ஞாபகம் வச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரிதான் அக்கமடேஷன்ங்கிற வார்த்தை. இப்போ யாருக்கா வேலை கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபுட் ஃப்ரீயா, அக்கமடேஷன் ஃப்ரீயா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் அப்ப எக்ஸ்ட்ரா, அப்ப எல்லாமே எக்ஸ்ட்ராவா வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அக்கமடேஷனுக்கு 2 C வரும், 2 M வரும். அதே மாதிரிதான் அக்யூரன்ஸ். அக்யூரன்ஸ்னா அக்யூர் அப்படின்னாலே நடக்கிறது, ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. சோ நிறைய தடவை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாம் 2 தடவை அப்படி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எப்படி ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ. இந்த டபுள்ல இருக்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி சில வார்த்தைகள் எல்லாம் இப்படி இருந்துக்கிறதுனால அது டபுள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப ரிப்பீட்டட், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் செய்யும். நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், ஆனா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா சிலதெல்லாம் நம்ம சிங்கிள்ல படிச்சிருப்போம், சிலது டபுள்ல படிச்சிருப்போம், கன்ஃபியூஸ் ஆகும். இது ஒரு பேட்டர்னை தனியா எழுதி வச்சு படிங்க, ஈஸியா இருக்கும். சரியா, சோ இப்போ அக்யூரன்ஸ் சொல்லும்போது டபுள் C டபுள் R வரும். எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க ஒரு C தான், எலிமினேட் பண்ணிடலாம். இங்க டபுள் C டபுள் R இருக்கு, இது கரெக்டா இருக்கும். டபுள் C ஒரு R தான், இங்கேயும் டபுள் C டபுள் R, இதுவுமே கரெக்ட். அப்ப இந்த ரெண்டுல என்ன வித்தியாசம்ன்றதான் நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்க இந்த கான்செப்டும் கேட்டு ENCE வர்சஸ் ANCE இந்த கான்செப்டும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்மளால போட முடியும். அக்யூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வாசிக்கும் போதே அக்யூரன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். ஓகே, ஸோ அக்யூரன்ஸ்க்கு டபுள் C டபுள் R அந்த கான்செப்டும் படிச்சுக்கோங்க. அண்ட் வந்து ENCE வச்சு முடியும்ன்றதையுமே படிச்சுக்கோங்க. ரெண்டும் தெரிஞ்சா அக்யூரன்ஸ் போட்டு. அடுத்து பார்க்கலாமா 89 பாருங்க.
the detective uncovered the criminal's nefarious. இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையை தான் எல்லா இடமும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது தப்பு, நெஃபேரியஸோட ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வராது, ரீப்ளேஸ் பண்ணணும். இது கரெக்ட் தான். நெஃபேரியஸ்ன்னு சொல்லும்போது NE தான் வரும், NI வரப்போறதுல NA வரப்போறதுல பாருங்க எல்லாத்துலயுமே தப்பா இருக்கா. நெஃபேரியஸ் பொறுத்த வரைக்கும் NE தான் கரெக்ட், NEFARIOUS. ஓகே, கொஸ்டின்லேயே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே, சாரி நெஃபேரியஸ், ரொம்ப சாரி, NE தான் கரெக்ட். கொஸ்டின்லேயே கரெக்டா தான் இருக்கு. ஸோ NE தான் வரணும், இங்க எல்லாமே தப்பா இருக்கு. நெஃபேரியஸ் இதான் கரெக்ட். ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் தான் கரெக்ட் ஆன்சர். இதை வந்து வக்காப்ஸ்லயுமே கேட்டுட்டு இருப்பாங்க, அதாவது சினானிம்ஸ் மாதிரி கேட்பாங்க. நெஃபேரியஸ்ன்னு சொன்னா ரொம்ப மோசமானதுன்னு அர்த்தம், ரொம்ப இவில்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சினானிம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 90 பாருங்க, சூஸ் ஆப்ஷன்ஸ் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி, இது பார்த்த உடனே போட்டலாம்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தப்பா இருக்கு, எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம், இங்க எலக்ட்ரிசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி TRIன்னு வரும், எலக்ட்ரிசிட்டி. இது நீங்க தெரியலனா எலக்ட்ரிக்கல்ங்கிற வார்த்தையை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க கரெக்டா, எலக்ட்ரானிக் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்க சில வார்த்தை நமக்கு டவுட்டா இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய வார்த்தையை எடுத்து நீங்க கொண்டு போயிடலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி தான் இங்க தப்பா இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் அதுதான். எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கிரிட் லாக் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா கரெக்ட் தான். த்ரெட்டன் கரெக்ட் தான். எபிலிட்டி த்ரெட்டன் பாத்துக்கோங்க, EA கரெக்ட் தான். எபிலிட்டி கரெக்ட் தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி தான் தப்பு. கரெக்டான ஸ்பெல்லிங் ELECTRICITY. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இவ்வளவு நேரம் பார்த்ததுல உங்களுக்கு ஒரு தடவை பாஸ் பண்ணி என்னென்ன பேட்டர்ன் பார்த்தோன்றதை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒன்னு அந்த டபுள் லெட்டர், அது ஒரு கோல்டு ரூல் பார்த்துருப்போம் கரெக்டா. நெசசரின்னு சொல்லும்போது ஒரு C வரும், 2 S வரும். அக்யூரன்ஸ் பார்த்தோம், 2 C 2 R வரும். எம்பராஸ்மெண்ட்னு ஒண்ணு பார்த்திருக்கோம், 2 R வரும், 2 S வரும். இந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி காமனா உள்ள SSC ட்ராப் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். நெஃபேரியஸ் பார்த்தோம், வேற சிலவுட்டி பார்த்தோம். இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் ABLE IBLE இந்த பேட்டர்ன் பார்த்தோம் ரைட்டா. ABLE வர்சஸ் IBLE இது பாத்துக்கோங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல சொல்றேன் சரியா. இந்த பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க, கம்பேட்டபிள் கேட்டிருந்தாங்க, இன்னவிட்டபிள் கேட்டிருந்தாங்க, அது கேட்டிருந்தாங்க சரியா. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த பார்க்கலாம் சரியா. தொடர்ந்து பார்த்துருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும், இல்ல கொஞ்சம் போரிங்கா இருக்கும். அதனாலதான் சொன்னேன் இவ்வளவு பேட்டர்ன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரியா. இப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்த பேட்டர்ன்ல இருந்து எந்த மாதிரி 91ல இருந்து நீ ஃபுல்லா பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்தெந்த பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் 91 பாருங்க. சூஸ் a misspelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் எதுன்னு கேக்குறாங்க. ஓகே, கரோசல், ப்ரொப்பல், அப்பேரல், லாரல். ஓகே, இதுல பாருங்க தப்பான ஸ்பெல்லிங். கரோசல் கரெக்ட் சரியா, அப்பேரல் கரெக்ட், லாரல் கரெக்ட், ப்ரொப்பல் தான் தப்பு. ப்ரொப்பலுக்கு டபுள் P எல்லாம் வராது, ப்ரொப்பல் அவ்வளவுதான். ப்ரொப்பல் வாசிக்கும் போதே ஒரே இதுல முடிஞ்சிரும் சிலபல்ல, ப்ரொப்பல். இல்லனா கூட ப்ரோப்பல் அவ்வளவுதான். ப்ராப்பு பெல்லுன்னு வராது சரியா, ப்ரோப்பல். ஸோ ப்ரோப்பல் ஒரே ஒரு P தான் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாம். சூஸ் அ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் மேலோட்டமா பார்க்கும்போது தெரியுது கன்ஃபெக்ஷனரின்னு வருது சரியா. நம்ம இங்க பார்க்க முன்னாடி நம்ம எழுதிடுவோம் கன்ஃபெக்ஷனரி, நெறி சரியா. இது நெறி, இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நெறி அப்படிங்கிறது நரி வராது. இது தூக்கிடலாம், இதை தூக்கிடலாம். இங்க ஈயும் காணும், ஏயும் காணும், தூக்கிடலாம், ஈஸியா தூக்கிடலாம் சரியா. கன்ஃபெக்ஷன் NERY தான் கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா. 93 பாருங்க. The Gorelius customer complained about every dish served at the restaurant. இதுதான் தப்பு. Querilius இதான் கொரி இருந்தா கேளுங்கன்னு கேட்பாங்க ரைட்டா. queryனே ஒண்ணு இருக்கும். any queries அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ முடிச்சுட்டு any queries. ஸோ query அப்படின்னா QUERY, இதுதான் query. ஸோ கொரிலியஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒய்க்கு பதிலா உலஸ்ன்னு போட போறோம், கொருலஸ் அப்படின்னு முடிப்போம். பட் QUER அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சே நம்ம ஈஸியா இதை எலிமினேட் பண்ணி இதையுமே எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டுல எது அப்படிங்கறதான் பார்க்கணும். உலஸ் அப்படிங்கறதான் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. கொருலஸ் ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். 94 பாருங்க. சூஸ் த ஆப்ஷன்ஸ் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் நமக்கு தேவையில்லை. இது வந்து நமக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்றதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமலே நம்மளால பண்ண முடியுது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ப்ரொலாங், சீரியல்ஸ், ப்ராம்ப்டிங், டைவர்சிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோலாங்ட் கரெக்ட். சீரியல் ஸ்பெல்லிங் கரெக்ட். ப்ராம்ப்டிங் இது வந்து P கொஞ்சம் சைலண்டா இருக்கும், அதனால நமக்கு தெரியாது. ப்ராம்ப்ட் இதுதான் ப்ராம்ப்ட் ING. ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம், ஆனா P சென்டர்ல வரும். நமக்கு இந்த P சைலண்டா வச்சு நம்ம வாசிப்போம் ப்ராம்ப்ட்னு. பட் எழுதும் போது இந்த ப்ராம்ப்ட் இது வந்து இது இந்த மாதிரி பேட்டர்னும் இம்பார்ட்டன்ட். என்னன்னா
சில வேர்ட்ஸ் வந்து சைலண்டா இருக்கும், அதனால நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதை சொல்ல மாட்டோம், ஆனா எழுதும் போது அதை எழுதியிருப்போம். அதே தான் இந்த ப்ராம்ப்டிங். வாசிக்கும் போது கரெக்ட் மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு எழுதும் போது பி. இப்ப சாட் ஜிபிடி எல்லாம் சிலது கேட்கும் போது ப்ராம்ப்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராம்ப்டிங். MPT. ஆன்சர் ஆப்ஷன் 3. டைவர்சிஃபைட் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். 95 பாருங்க. சூஸ் அ மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. indelible, noticeable, portable, memorable எல்லாமே ஏபிள்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, சிலதெல்லாம் IBLE வரும், சிலதெல்லாம் ABLE வரும். இந்த பேட்டர்ன் ரொம்ப ரிப்பீட் பண்ணிட்டாங்க இந்த MTSல. சரியா? நோட்டிசபிள், இந்த இப்படி பிரிங்களா, ஏபிளுக்கு முன்னாடி நோட்டீஸ்க்கு கரெக்டான மீனிங் இருக்கு. ஏபிளுக்கு முன்னாடி பாருங்க போர்ட்டுமே ஒரு மீனிங் தான். சரியா? அப்புறம் மெமரபிள் அப்படின்னா, இது ஏபிளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெம்மர்னு சொல்லலாம், மெமரின்னு சொல்லலாம். மெமரிங்கிறது ஒரு மீனிங்கை தந்தது. பட் இன்டெலபிள் அப்படிங்கிறது தப்பு. ஏபிளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்டெல்னு இருக்கு, இன்டெலுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. சரியா? அப்ப இதுதான் தப்பு. இன்டெலிபிள்னு வரும். இதோட அர்த்தம் டெலிபிள் அப்படின்னா டெலிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொண்டு வரும். டெலிட் அந்த மீனிங் தான். சரியா? ஸோ இன்டெலிபிள்ங்கிறது தான் கரெக்ட். ஏபிள், ஹைபிள் இது மட்டும் பார்த்துக்கோங்க எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஏபிள் வந்து மேக்ஸிமம் காமனா யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு வேர்பா ஆக்ட் பண்ணும். ஓகே, நோட்டீஸ், போர்ட், மெமரி இதெல்லாமே அது ஒய்க்கு பதிலாக அந்த ஒய்யை கட் பண்ணி ஏபிள்னு வந்திருக்குமே தவிர மற்றபடி அது ஒரு வேர்டா நம்மளால தனியா யூஸ் பண்ணிக்க முடியும் ஏபிள் இல்லாமலே. ஓகே, இந்த ஐபிள் அப்படி கிடையாது, அப்படி யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ அந்த ஒரு ட்ரிக்கை வச்சு படிச்சுட்டாலும் ஓகே தான். அடுத்து பார்க்கலாம். 96 பாருங்க. சூஸ் அ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்க. மிஸ்சீவியஸ், எல்லாத்துலயுமே மிஸ்சீவியஸ் தான் இருக்கு. ஒரு தடவை அதை விட்டுருங்க. இந்த ஆப்ஷன்ல இருக்க ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா, நமக்கு ரஃப் ஷீட் இருக்கும், பென் இருக்கும், அதை வச்சு எழுத ஆரம்பிங்க. இது வந்து ஆக்சுவலி 3ஆ பிரிச்சு வரும். ஒரு ட்ரைஸ் லெவலா வரும். மிஸ் அப்படின்னு வரும், அப்புறம் சீவ் அப்படின்னு வரும். மிஸ் சீவ், அதாவது CHIEV. ஓகே, சீவ் அஸ், OUS. ஸோ மிஸ் சீவ் அஸ். இது எங்க இருக்குன்னு பாருங்க. மிஸ் ஓகே, சீவ் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. CHIEVன்னு வந்திருக்கும், இங்க கரெக்ட். ஆனா OUS தப்பு. அடுத்து இங்க பாருங்க, மிஸ் சீவஸ், இது கரெக்ட், இது தப்பு, OUS தப்பு. ஸோ 3ஆ ஸ்பிளிட் பண்ணுங்க. 3லயுமே ஓகே, இந்த 2 இதுலயுமே மிஸ்டேக்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பிரிச்சு படிச்சுக்கோங்க. ப்ரைஸ் லெவலில். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா. 97 பாருங்க. இதுவுமே பாருங்க முனிஃபிஷியன்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்க தப்பு. முனிஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க, முனிஃபிசென்ட்னு தான் சொல்லுவோம். சரியா? முனிஃபிசென்ட், அதாவது CENT தான் சொல்லுவோம். இங்க சிஎன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வராது. ஸோ இது இந்த சென்ட் இது அப்படியே தூக்கிடலாம், நோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். சென்ட் அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ இந்த ரெண்டுலயும் பாருங்க முனி ஸ்பெல்லிங் மாறுது. இந்த இடத்துல இ இருக்கு, இந்த இடத்துல ஐ இருக்கு, ஐ தான் கரெக்ட். ஸோ முனிஃபிஷென்ட், MUNIFICENT. அடுத்து பார்க்கலாமா. 98 பாருங்க. சூஸ் த ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எங்க இருக்குன்னு கேட்காங்க. சென்டென்ஸை விட்டுருங்க, டைம் வேஸ்ட். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஜேர்னலிஸ்ட், சென்சார்ஷிப், நரேட்டிவ்ஸ், ப்ராட்காஸ்ட். வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கும். ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது தான் தப்பு. ஓகே, ப்ராட்காஸ்ட் அவ்வளவுதான். காஸ்ட்னு சொல்லிடணும். STS. இது வந்து கேஸ்ட், ஜாதின்ற மாதிரி வந்துடும். ப்ராட்காஸ்ட். சரியா? இதுதான் கரெக்ட். CASTS, ப்ராட்காஸ்ட். அடுத்து பார்க்கலாமா. மற்ற ஸ்பெல்லிங்ஸும் பக்க பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ரிப்பீட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஜேர்னலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அவ்வளவுதான். சென்சார்ஷிப், நரேட்டிவ்ஸ் R வருது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். 99 பாருங்க. சூஸ் அ மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. எசென்ஷியல், இண்டஸ்ட்ரியல், ப்ரொஃபஷனல், சென்சேஷனல். ஓகே, இதுல பாருங்க எசென்ஷியல் கரெக்ட், எசென்ஷியல் அவ்வளவுதான். S கண்டிப்பா வரும், இது கரெக்ட். அப்புறம் இண்டஸ்ட்ரியல், இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது ஒய் வச்சு முடிப்போம், அதுக்கு பல IALனு மாத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட ஸ்பெல்லிங் நமக்கு தெரியும், இண்டஸ்ட்ரி, TRY, ஒய்க்கு பதிலாக IAL. ஸோ இதுவுமே ஸ்பெல்லிங் கரெக்ட். சரியா? ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனல் ஸ்பெல்லிங் தப்பு. ஏன்னா இப்போ ப்ரொஃபஸர் எடுத்துப்போம், நமக்கு அது தெரியாட்டி கூட ப்ரொஃபஸர்னா என்ன போடுவோம், இதுதானே ப்ரொஃபஸரோட ஸ்பெல்லிங். அப்போ S வருது. இப்போ ப்ரொஃபஷனல்னா ORக்கு பதிலாக YONALனு வந்திருக்கணும். ப்ரொஃபஷனலுக்கு S வந்திருக்கணும், அதுதான். ஸோ இந்த டபுள் அந்த பேட்டர்ன்ல தான் கேட்டிருக்காங்க. S நமக்கு வரும். சரி, அப்புறம் சென்சேஷனல் கரெக்ட். சென்சேஷனல் அப்படிங்கிறது கரெக்ட். சென்சேஷனல் டபுளா ரெண்டா பிரிச்சு டை சிலபிள் ஆக்கிக்கோங்க, ஈஸி. ஸோ ப்ரொஃபஷனல் தான் நமக்கு தப்பு, S வந்திருக்கும். அடுத்து பார்க்கலாம். 100th கொஸ்டின். சூஸ் அ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேட்கறாங்க. சேட்டலைட். இதுவுமே என்னன்னா இந்த சிங்கிள் டபுள்னு சொல்லுவோம், அதான். சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் ஒரு T வரும், 2 L வரும். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. சேட்டலைட்க்கு ஒரு T, டபுள் L.
ஸோ இந்த பேட்டர்ன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரு டி டபுள் எல். ஓகே, இங்க டபுள் டி தூக்கிடலாம், எல்லாமே சிங்கிள் விட்டுடலாம். டபுள் டி இருக்கு, தூக்கிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு டி டபுள். இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் ட்ரிக் என்னன்னா ஒரு டி டபுள். அடுத்து பார்க்கலாம் 101. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க எல்லா கொஸ்டினுமே. The kitchen was redolent of spices, evoking memories of his grandmother's cooking. இதுல redolent அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. வாசிக்கும் போதே redolent தான் நம்ம சொல்லுவோம். இங்க லண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது வராது, LENT வந்திருக்கணும். ஸோ LENT வச்சு 2 இருக்கு, மற்ற ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டுல என்ன வித்தியாசம்? redolent, இது dolent இருக்கு. dolent தான் கரெக்ட். ரீடோ, நம்ம இந்த அண்டோ ரீடோ இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, redolent அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், redolent. ஓகே, அடுத்து பார்க்கலாம் 102 பாருங்க. சூஸ் த ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சூஸ் த ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். இதை விட்டுருங்க, சென்டென்ஸ் விட்டுருங்க. தப்பான ஸ்பெல்லிங் equitable, resources, discrimination, marginalize. ரொம்ப ஈஸி தான், பார்க்கும்போதே ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். equitable, resources, discrimination சொல்லுவோம். கரெக்டா? discrimination, கிரிமினல் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கிரிமினல் அப்படிதானே வரும், அதே ப்ரொனவுன்சியேஷன்ல தான் இதுவுமே வருது. டிஸ்கிரிமினேஷன் வரும், கிரிமினா அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது வந்து கிரிமினல் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். டிஸ்கிரிமினேஷன், CRI வந்திருக்கணும். டிஸ்கிரிமினேஷன். ஓகே, 4 சிலபிளா பிரிச்சிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் தப்பு. மார்ஜினலைஸ் கரெக்ட், மார்ஜினலைஸ்ட் அவ்வளவுதான். அடுத்து பார்க்கலாமா 103 பாருங்க. சூஸ் a misspelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. சேம் பேட்டர்ன் ENCEA ANCEAன்ற டவுட் வரும். கரெக்ட்டா? இதுதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ambience, consequence, convergence, excellence இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, பார்ட் 2ல எக்ஸலன்ஸ் கரெக்ட், கன்வர்ஜென்ஸ் கரெக்ட், கான்சிக்வன்ஸ் தான் கரெக்ட் தான், ENC தான். அப்போ ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறதுமே ENC தான். ஆனா இங்க பாருங்க EINCன்னு கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்ன்ல தான் வந்திருக்கணும், ENCன்னு வந்திருக்கணும். ஸோ ஆம்பிங்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் என்ஸுங்கிறது ஒண்ணு. ENC எல்லாமே ENC தான். இங்க மட்டும் EINCன்னு மாத்தி இருக்கு. மத்ததை பார்த்து கூட ஈஸியா நம்மளால போட முடியும். இது தப்பு அப்படிங்கிறது. ஓகே, அப்ப என்ன வந்திருக்கணும்? ஆம்பி பிளஸ் ENC. அடுத்து பார்க்கலாம் 104. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சூஸ் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே தெரியுது, ரெசிலியன்ஸ்னு வந்திருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரெசிலியன்ஸ், சிலியன்ஸ், சிலியன்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க டபுள் எஸ் இருக்கு, வராது, அது வரல. அப்புறம் ஒரு சிங்கிள் இது, ஆனா டபுள் எல் இருக்கு, விட்டுலாம். இது பாருங்க சைலன்ஸ் இருக்கு, இது ரீசிலியன்ஸ் வந்திருக்கணும். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாம் 105 பாருங்க. இதுல கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. கொஸ்டின்ல இருக்கிறது பாருங்க, ஆம்னிஷியன்ட். இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. ஆம்னிஷியன்லாம் வந்துட்டு நமக்கு இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன்லாம் இந்த MTSலயே கேட்டிருந்தாங்க. ஸோ அதே வார்த்தையை தான் ஒன் வேர்ட்ல கேட்கறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங்ஸ்ல கேட்கறாங்க. இங்க நிறைய பாத்தீங்கன்னா சினானிம்ஸ்ல கேட்டது அப்படியே ஸ்பெல்லிங்ல கேட்கறாங்க. இப்படிதான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ ஆம்னிஷியன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே கரெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்ல, நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் தான் கரெக்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம் 106. ஆண்டர்பிரைனர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் SSCக்கு. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஆண்டர்பிரைனருக்கு என்டர்னு நிறைய பேர் நினைச்சுப்பாங்க. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆண்டர்பிரைனர் அப்படின்னு தான் வாசிப்போம். சரியா? ஏதான் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. என்டரை அப்படியே கொஞ்சம் மாத்தி போடுங்க. ERக்கு பதிலா RE. அப்புறம் ப்ரீ, அப்புறம் நியர், இப்படி. ஸோ இந்த மாதிரி 3ஆ பிரிச்சு படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ANTRE PRE NEUR ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கரெக்டா. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம் 107 பாருங்க. ரீகால்சிட்ரன்ட், இதுக்கான இது தப்பு. சரியா? இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் வராது, ஏன்னா அது தப்பு. ரீகால்சி அப்படின்னு வரும். அப்புறம் கேல்சி ட்ரெண்ட், TRE, ரீகால்சிட்ரன்ட் அப்படின்னு வரும். சரியா? எங்க இருக்குன்னு பாருங்க. இது டெரண்ட்னு இருக்கு, வராது. இது ட்ரெண்ட் இப்படி இருக்கு. இந்த ட்ராண்ட் தாங்க இருக்கு, ரீகால்சிட்ரன்ட். ENT ANTன்னு ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, எதுல ENT எதுல ANT, அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா 108 பாருங்க. சூஸ் ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. சென்டென்ஸ் விட்டுருங்க. இது பாருங்க, ரெசிலியன்ஸ், டார்கெட்டட், இன்வெஸ்ட்மெண்ட், டைவர்சிபிகேஷன். ஏற்கனவே பார்த்த பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ENC அந்த பேட்டர்ன் தான். ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரீசிலியன்ஸ். டபுள் எஸ் வரப்போறது இல்ல, இங்க டபுள் எல் இருக்கு. ஸோ இதை விட்டுலாம். டபுள் எல் வரக்கூடாது. சரியா? சிங்கிள் எல் தான் வந்திருக்கும். ஸோ தப்பான ஸ்பெல்லிங் ஆப்ஷன் 1. டார்கெட்டட் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட்,
டைவர்சிஃபிகேஷன், டைவர்ஸ் வரைக்கும் பாருங்க, இஃபிகேஷன் கரெக்ட். ஸோ கரெக்ட். தப்பான ஸ்பெல்லிங் இதுதான். கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டாங்கன்னா சில்லியன்ஸ். அடுத்து பார்க்கலாம் 109 பாருங்க. சூஸ் a misspelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ப்ரொவிடன்ஸ், எண்டூரன்ஸ், கன்வர்ஜென்ஸ், கம்பிட்டன்ஸ், அவ்வளவுதான். இஎன்சி பேட்டர்ன், ஏஎன்சி பேட்டர்ன். ஓகே பாருங்க, ப்ரொவிடன்ஸ் கரெக்ட், வாசிக்கும் போதே கரெக்ட். எண்டூரன்ஸ் சொல்லுவோம், எண்டூரன்ஸ் சொல்லுவோம், தாங்கிக்கிறது. ஓகே, எண்டூரன்ஸ்க்கு ஏஎன்சி வந்திருக்கணும். இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். நமக்கு தப்பான ஸ்பெல்லிங் தான் கேக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் 2 கரெக்ட் கேட்டாங்கன்னா எண்டூரன்ஸ், ஆர்ஏஎன்சி. அடுத்து பார்க்கலாம் 110 பாருங்க. மில்லியனம், இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் மில்லியனர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, மில்லியனம்னு வரும். சரியா? இது வந்து மில்லியனம் அப்படின்னு சொல்லும்போது இப்படின்னா மில்லியன் அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு ஜீரோ வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு காசு. கரெக்டா? நிறைய இருக்கு. ஸோ எல்லாம் டபுள் டபுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லியனம் பொறுத்த வரைக்கும் டபுள் எல் வரும், டபுள் என் வரும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கை வச்சுட்டு போட்டுடலாம். இப்போ டபுள் எல் டபுள் என், ஓகே. டபுள் எல் சிங்கிள் என், டபுள் எல் சிங்கிள் என், ஒரே ஒரு எல் விட்டுருங்க. டபுள் எல் டபுள் என் வச்சே ஈஸியா அதை போட்டுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா 111 பாருங்க. இதுல லர்கீஸ் அப்படிங்கிற வார்த்தை, இந்த லர்கீஸோட கரெக்டான ஸ்பெல்லிங் கொஸ்டின்ல தப்பா தான் இருக்கு. கரெக்டான ஸ்பெல்லிங் கெஸ் பண்ணணும். சரியா? இது நீங்க ட்ரை பண்ணுங்க. டோட்டலா நம்ம 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 112 பாருங்க. சூஸ் ஆப்ஷன் வந்து மிஸ்பெல்ட் வேர்ட், தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ஓகே, அங்க லர்கீஸ்க்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டாங்க, இங்க தப்பா எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். டிஃபாரஸ்டேஷன், ஆக்ஸலரேட், பயோடைவர்சிட்டி, டீக்ரேஷன். இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி சொல்லி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். நமக்கு நார்மலா தெரிஞ்ச ஒரு ஸ்பெல்லிங். ஸோ ஈஸியா போடலாம். ஸோ 111 ட்ரை பண்ணுங்க, அண்ட் 112 ட்ரை பண்ணுங்க, அண்ட் லாஸ்டா 113. இதோட முடிஞ்சிச்சு. சரியா? இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது பாருங்க, மிஸ்பெல்ட் வேர்ட், தப்பான ஸ்பெல்லிங். டெர்மினேட்டர், ப்ராசிக்யூட்டர், இன்டர்லூப்பர், ப்ரிபிட்ரேட்டர். சரியா? இதுக்கு நாங்க வந்து கவனிக்கணும். இது வந்து ஓஆர் வர்சஸ் இஆர் அந்த பேட்டர்ன். சரியா? அந்த பேட்டர்ல கேட்டிருக்காங்க. இதுவுமே ட்ரை பண்ணுங்க. சரியா? 111, 112, 113 இந்த மூணும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் 100 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு 70ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். 100 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளவு கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கறதுமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஓகேவா? சரி, அப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுல நம்ம என்ன பண்ணலாம், என்னதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். சரியா? மொத்தமா நம்ம பார்த்ததுல ரொம்ப மெமரைஸ் பண்ணிட்டு போக வேண்டியது 100% எக்ஸாமுக்கு சான்ஸ் இருக்கிறது அப்படின்னா வந்து டபுளா இருக்கக்கூடிய வார்த்தை. இப்போ அக்கமடேஷன் டபுள் சி டபுள் எம் வரும். எம்பராஸ்மெண்ட்டுக்கு டபுள் ஆர் டபுள் எஸ் வரும். அக்யூரன்ஸுக்கு டபுள் சி வரும், டபுள் ஆர் வரும். மில்லியனம்க்கு டபுள் எல் டபுள் என் வரும். நெசசரிக்கு ஒரு சி தான் வரும், ஒரு 2 எஸ் வரும். ஸோ டபுள் டபுளாவும் இருக்கும், சிங்கிள் டபுளும் இருக்கும். இந்த பேட்டர்ன். சரியா? அப்புறம் அதிகமா நம்ம பார்த்ததுன்னா மொத்தமா சொல்றேன், ஏபிள் இபிள் பார்த்தோம். அதே மாதிரி எஸ்சிடிஇ சிஇடி இந்த பேட்டர்ன் ஒண்ணு பார்த்தோம். சூப்பர் சீட் அப்படி பார்த்தோமா, அது ஒண்ணு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரிப்பீட் பண்றது அப்படின்னா இந்த கொருலஸ், முனிஃபிஷியன் இதெல்லாம் நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். அது சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு 3 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன், அதை ட்ரை பண்ணுங்க. இதோட முடிஞ்சிச்சு. சரியா? ஸ்பெல்லிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த எம்டிஎஸ்ல. இதோட நம்ம மொத்தமா எம்டிஎஸோட இங்கிலீஷ் வெக்காபுலரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எடுத்த மொத்தத்தையுமே ப்ராப்பரா எம்டிஎஸ் ஃபுல்லாவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.